கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, திருவருகை காலத்தில் 3ஆம் ஞாயிறு ஆகிய இன்று பொறுமையுடனும் மகிழ்ச்சியுடனும் கிறிஸ்துவை எம் மனங்களில் வரவேற்போம் என்னும் மையக்கருத்தில் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். இன்று திடன் கொள்ளுங்கள், அநீதிக்கு பழிவாங்கும் கடவுளாக வந்து உங்களை விடுவிப்பார். மகிழ்ச்சியோடு இருங்கள், என்றும் பொறுமையோடு இருங்கள், உங்கள் உள்ளங்களை உறுதிப்படுத்துங்கள் என்றும் இன்றைய வாசகங்கள் எமக்கு எடுத்துரைக்கின்றன. எனவே பாலகன் இயேசுவின் வருகைக்காக காத்திருக்கும் நாம் ஆடம்பரங்களை களைந்து மனதில் பொறுமையுடனும் ஒதுக்கப்பட்டோருக்கு ஆதரவளித்து மன நிறைவுடனும் மகிழ்ச்சியுடனும் கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாட அருள் வேண்டி தொடரும் பலியில் குருவுடன் இணைந்து சபிப்போம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. அன்புமிக்க சகோதரர்களே, நம் ஆண்டவருடைய திருப்பிறப்புக்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிற 3வது வாரத்தை இன்று துவங்குகிறோம். இன்றைய நாள் இங்கே பற்ற வைக்கப்பட்டிருக்கிற மெழுகுவர்த்திகளிலே 3வது திரியாக ரோஸ் நிறத்திலான மெழுகுவர்த்தி பற்ற வைக்கப்படுகிறது. ஆண்டவருடைய திருப்பிறப்பை, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய 1வது பிறப்பு, அவருடைய 2வது வருகையை பற்றி கடந்த 2 வாரங்களாக தியானித்தோம். இப்போது அவருடைய மனு உருவெடுத்த அந்த கிறிஸ்து பிறப்பு விழாவுக்கு ஆயத்தப்படுத்துகிற நாட்களுக்குள்ளே நுழைகிறோம். அதனால் நாம் மகிழ்ச்சியோடு அவருடைய வருகைக்கு நம்மை தயார்படுத்தி கொள்ள அழைக்கப்படுகிறோம். இன்றைய இந்த பலியிலே நேற்றைய தினம் திருமுழுக்கு, உறுதி பூசுதல், அருட்சாதனங்களை பெற்ற புதிய கிறிஸ்தவர்கள் 3 ஒன்று திருப்பலியிலே பங்கேற்று நற்கருணை பெறுகிறார்கள். அவர்களையும் நாங்கள் வரவேற்கின்றோம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நமது குற்றங்குறைகளுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. மன்றாடுவோமாக. இறைவா, இயேசுவின் பிறப்பு பெருவிழாவை ஆவலுடன் எதிர்பார்த்திருக்கும் உமது மக்களை நீர் கண்ணோக்குகின்றீர். இத்தகைய மாபெரும் மீட்பின் மகிழ்வுக்கு நாங்கள் வந்து சேரவும், இதை பெருமகிழ்வோடு மேலான வேண்டுதலோடும் என்றுமே கொண்டாடவும் ஆற்றல் பெற அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். கடவுளே வந்து உங்களை விடுவிப்பார்.
இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 35, திருவசனங்கள் 1 தொடங்கி 6, 10 ஈறாக. அந்நாள்களில் பாலை நிலமும் பால் வெளியும் அகமகிழும். பொட்டல் நிலம் அக்களிப்படைந்து லீலி போல் பூத்து குலுங்கும். அது வளமாய் பூத்து குலுங்கி மகிழ்ந்து பாடி களிப்படையும். லெபனோனின் எழில் அதற்கு அளிக்கப்படும். கர்மேல் சாரோனின் மேன்மை அதில் ஒளிரும். ஆண்டவரின் மாட்சிமையும் நம் கடவுளின் பெருமையையும் அவர்கள் காண்பார்கள். தளர்ந்து போன கைகளை திடப்படுத்துங்கள், தள்ளாடும் முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள். உள்ளத்தில் உறுதியற்றவர்களை நோக்கி திடன் கொள்ளுங்கள், அஞ்சாதிருங்கள், இதோ உங்கள் கடவுள் பழிதீர்க்க வருவார். அநீதிக்கு பழிவாங்கும் கடவுளாக வந்து உங்களை விடுவிப்பார். அப்போது பார்வையற்றோரின் கண்கள் பார்க்கும், காது கேளாதோரின் செவிகள் கேட்கும். அப்பொழுது கால் ஊனமுற்றோர் மான்போல் துள்ளி குதிப்பார். வாய் பேசாதோர் மகிழ்ந்து பாடுவர். ஆண்டவரால் விடுவிக்கப்பட்டோர் திரும்பி வருவர், மகிழ்ந்து பாடிக்கொண்டே சீயோனுக்கு வருவர். அவர்கள் முகம் என்றுமுள்ள மகிழ்ச்சியால் மலர்ந்திருக்கும். அவர்கள் மகிழ்ச்சியும் பூரிப்பும் அடைவார்கள். துன்பமும் துயரமும் பறந்தோடும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்கள் பதிலாக ஆண்டவரே எங்களை மீட்க வந்தருளும். ஆண்டவரே எங்களை மீட்க வந்தருளும். ஆண்டவரே எங்களை மீட்க வந்தருளும். எங்களை மீட்க வந்தருளும். ஆண்டவர் ஒடுக்கப்பட்டோர்க்கான நீதியை நிலைநாட்டுகின்றார். பசித்திருப்போர்க்கு உணவளிக்கின்றார். சிறைப்பட்டோர்க்கு விடுதலை அளிக்கின்றார். சிறைப்பட்டோர்க்கு விடுதலை அளிக்கின்றார். எங்களை மீட்க வந்தருளும். ஆண்டவர் பார்வையற்றோரின் கண்களை திறக்கின்றார். தாழ்த்தப்பட்டோரை உயர்த்துகின்றார். நீதிமான்களிடம் அன்பு கொண்டுள்ளார். நீதிமான்களிடம் அன்பு கொண்டுள்ளார். ஆண்டவரே எங்களை மீட்க வந்தருளும். ஆண்டவர் அயல் நாட்டினரை பாதுகாக்கின்றார். அநாதை பிள்ளைகளையும் கைம்பெண்களையும் ஆதரிக்கின்றார். ஆனால் பொல்லாரின் வழிமுறைகளை கவிழ்த்து விடுகின்றார். சீயோனின் கடவுள் என்றென்றும் எல்லா தலைமுறைகளுக்கும் ஆட்சி செய்வார். எங்களை மீட்க வந்தருளும். ஆண்டவரே எங்களை மீட்க வந்தருளும். இரண்டாம் வாசகம். உங்கள் உள்ளங்களை உறுதிப்படுத்துங்கள், ஏனெனில் ஆண்டவரின் வருகை நெருங்கி வந்துவிட்டது. திருத்தூதர் ஜக்கோபு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5
வசனங்கள் 7 தொடக்கம் 10 முடிய. சகோதர சகோதரிகளே, ஆண்டவரின் வருகை வரை பொறுமையோடு இருங்கள். பயிரிடுவரை பாருங்கள். அவர்கள் நிலத்தின் நல்ல விளைச்சலை எதிர்பார்த்து முன்மாறியும் பின்மாறியும் பொழியும் அளவும் பொறுமையோடு காத்திருக்கிறார். நீங்களும் பொறுமையோடு இருங்கள். உங்கள் உள்ளங்களை உறுதிப்படுத்துங்கள். ஏனெனில் ஆண்டவரின் வருகை நெருங்கி வந்துவிட்டது. சகோதர சகோதரிகளே, நீங்கள் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாகாதவாறு ஒருவர் மற்றவருக்கு எதிராக முறையிடாதீர்கள். இதோ நடுவர் வாயிலில் நின்று கொண்டிருக்கிறார். அன்பர்களே, நீங்கள் துன்பத்தை தாங்குவதிலும் பொறுமையை கடைப்பிடிப்பதிலும் ஆண்டவரின் பெயரால் பேசிய இறைவாக்கினரை உங்களுக்கு முன்மாதிரிகளாக கொள்ளுங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவராகிய என் தலைவரின் ஆவி என் மேல் உள்ளது. ஒடுக்கப்பட்டோர்க்கு நற்செய்தி அறிவிக்க என்னை அனுப்பியுள்ளார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. பதினோராம் அதிகாரம் இறைவசனங்கள் 2 11 வரை. அக்காலத்தில் யோவான் சிறையில் இருந்தபோது மெசியாவின் செயல்களை பற்றி கேள்வியுற்று தம் சீடர்களை அவரிடம் அனுப்பினார். அவர்கள் மூலமாக, வர இருப்பவர் நீர்தாமா அல்லது வேறு ஒருவரை எதிர்பார்க்க வேண்டுமா என்று கேட்டார். அதற்கு இயேசு மறுமொழியாக, நீங்கள் கேட்பவற்றையும் காண்பவற்றையும் யோவானிடம் போய் அறிவியுங்கள். பார்வையற்றோர் பார்வை பெறுகின்றனர், கால் ஊனமுற்றோர் நடக்கின்றனர், தொழுநோயாளர் நலமடைகின்றனர், காது கேளாதோர் கேட்கின்றனர், இறந்தோர் உயிர் பெற்று எழுகின்றனர், ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது. என்னை தயக்கமின்றி ஏற்றுக்கொள்வோர் பேறு பெற்றோர் என்றார். அவர்கள் திரும்பிச் சென்று இயேசு மக்கள் கூட்டத்திடம் யோவானை பற்றி பேசத் தொடங்கினார். நீங்கள் எதை பார்க்க பாலை நிலத்திற்கு போனீர்கள்? காற்றினால் அசையும் நாணலையா? இல்லையேல் யாரை பார்க்க போனீர்கள்? மெல்லிய ஆடை அணிந்த ஒரு மனிதரையா? இதோ மெல்லிய ஆடை அணிந்தோர் அரச மாளிகையில் இருக்கின்றனர். பின்ன யாரைத்தான் பார்க்க போனீர்கள்? இறைவாக்கினரையா? ஆம், இறைவாக்கினரை விட மேலானவரையே என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இதோ என் தூதனை நான் உமக்கு முன்
அனுப்புகிறேன். அவர் உமக்கு முன் உமது வழியை ஆயத்தம் செய்வார் என்று இவரை பற்றி தான் மறைநூலில் எழுதியுள்ளது. மனிதராய் பிறந்தவர்களுக்குள் திருமுழுக்கு யோவானை விட பெரியவர் எவரும் தோன்றியதில்லை. ஆயினும் விண்ணரசில் மிகச் சிறியவரும் அவரிலும் பெரியவரே என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. என்னை தயக்கமின்றி ஏற்றுக்கொள்வோர் பேறு பெற்றோர். இயேசுவில் அன்புமிக்க சகோதரர்களே, ஆண்டவர் இயேசுவினுடைய முன்னோடியாக ஆண்டவருடைய வழியை ஆயத்தப்படுத்தப்பட்டு இறைவாக்கினர்கள் வரிசையிலே நிறைவானவராக இயேசுவின் காலத்திலேயே அவரை சுட்டி காட்டுகிறவராக வந்தவர் திருமுழுக்கு யோவான். அவர் சிறையில் இருக்கிறார். அவர் தன்னுடைய சீடர்களை இயேசுவிடம் அனுப்புகிறார். வர இருப்பவர் நீர்தாமா அல்லது வேறு ஒருவரை எதிர்பார்க்க வேண்டுமா? இப்படி கேட்டு பதிலை கொண்டு வாருங்கள் என்று திருமுழுக்கு யோவான் தன்னுடைய சீடர்களை இயேசுவிடம் அனுப்புகிறார். ஏன் திருமுழுக்கு யோவான் இப்படி ஒரு வினாவை இயேசுவிடம் கேட்க சொல்லி தனது சீடர்களை அனுப்பினார்? அவரை இப்படி கேட்க வைத்தது என்ன? அவர் சிறையில் இருக்கிறார். அவர் செய்து வந்த மீட்பருடைய ஆயத்த பணி நின்றுவிட்டது. ஒருவேளை இயேசு தன்னை சிறையிலிருந்து விடுவிப்பார் என்று எதிர்பார்த்திருந்திருக்கலாம். அது மட்டுமல்ல, இயேசு பாவிகள் மத்தியிலே அவர் அருள் பணியை செய்து கொண்டிருக்கிறார். இதெல்லாவற்றையும் ஒரு விதத்திலே இயேசு மெசியா தானா என்று கூட ஒருவேளை திருமுழுக்கு யோவானுக்கு தனது தனிப்பட்ட அனுபவத்திலே தனது வாழ்விலே ஏற்பட்டிருக்கிற ஒரு துன்ப வேளையிலே சிறையில் இருக்கிறார். தான் வழியை ஆயத்தப்படுத்தியவர், இதோ ஆட்டுக்குட்டி, மக்களுடைய பாவங்களை போக்குகிறவர் என்று இயேசுவை சுட்டி காட்டியவர் சிறையிலே இருக்கிறார். இயேசு அவருக்கு ஒன்றும் செய்யவில்லை என்ற ஒரு ஆதங்கமாக இருந்திருக்கலாம். நீர்தானோ மெசியா வர இருக்கிறவர் என்று கேட்க சொல்லி தன்னுடைய சீடர்களை அனுப்பியிருக்கிறார். ஆண்டவர் இயேசுவினுடைய பதில் தான் மெசியா என்றதை நேரடியாக சொல்லவில்லை. நீங்கள் கண்டதையும் கேட்டதையும் போய் அவருக்கு சொல்லுங்கள். எங்களுடைய பார்வை எப்படி இருக்கிறது? மெசியா யார்? அவர் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது போல படைப்பை மீண்டும் புதுப்படைப்பாக, பாவத்தின் விளைவாக சிதைந்து போன மனிதத்தை புதுப்படைப்பாக மாற்றுவதற்கு பணியை செய்து கொண்டிருக்கிறார். கால் ஊனமுற்றோர் நடக்கின்றனர், பார்வையற்றோர் பார்வை பெறுகின்றனர், தொழு நோயாளர் நலமடைகின்றனர், காது கேளாதோர் கேட்கின்றனர், இறந்தோர் உயிர் பெற்று எழுகின்றனர், ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது. இதை போய் சொல்லுங்கள் என்றுதான் சொல்லுகிறார். அத்தோடு இயேசு சொல்லுகிறார், என்னை தயக்கமின்றி ஏற்றுக்கொள்வோர் பேறு பெற்றோர் என்று. அன்பார்ந்த சகோதரர்களே, திருமுழுக்கு யோவானிடம் ஏற்பட்ட இந்த ஒரு மனநிலையும் ஒரு சிக்கலும் துன்பமும் நமது வாழ்விலும் ஏற்படும். நாமும் இப்படியான சிக்கலிலே மாட்டிக்கொண்டு பொழுது துன்பங்களை சந்திக்கிற பொழுது கடவுள் இருக்கிறாரா, இறைவனுடைய இருப்பையே நாங்கள் கேள்விக்குறியாக மாற்றுகிற சந்தர்ப்பங்கள் வரும். திருமுழுக்கு யோவானிடமும் ஒரு விதத்திலே இந்த ஐயப்பாடுகள் இருந்தது போல அவர் தன்னுடைய சீடர்களை அனுப்புகிறார், போய் கேட்க சொல்லி. இயேசு சொல்லுகிறார், நடக்கிறதை போய் சொல்லுங்கள். அன்பார்ந்த சகோதரர்களே,
இறைவனுடைய இருப்பையே கேள்வியாக்கக்கூடிய சூழ்நிலை எங்களுக்கும் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த நேரத்திலே தான் இந்த மகிழ்ச்சி என்ற உணர்வை திரு அவை எங்களுக்கு இந்த திரு வருகை காலத்தின் 3ஆம் வாரத்திலே சொல்லுகிறது. ஆண்டவரிலே மகிழ்ந்திருப்போம், இறைவனிலே நம்பிக்கை கொண்டவர்களாக இருப்போம், என்னை தயக்கமின்றி ஏற்றுக்கொள்வோர் பேறு பெற்றோர் என்று சொல்லுகிறார். இந்த சுமைகளோடு நாங்கள் இருக்கிற பொழுது, ஐயப்பாடுகள் ஏற்படுகிற பொழுது, வாழ்க்கை சுமக்க முடியாத ஒரு பெரும் சுமையாகத்தான் இருக்கும். அப்பொழுது நாங்கள் துன்பத்திலே உழல்கிறவர்களாகத்தான் இருப்போம். ஒரு கிணற்றடியிலே 2 வாளிகள் இருக்கும். அந்த வாளிகளிலே ஒரு வாளி சோகமயமானதாக கவலையோடு இருக்கிறது, மற்றைய வாளி சந்தோஷமாக குதூகலமாக இருக்கிறது. அந்த மகிழ்ச்சியாக இருக்கிற வாளி மற்றைய வாளியிடம் கேட்கிறது, நீ ஏன் கவலை தோய்ந்த நிலையிலே இருக்கிறாய் என்று கேட்ட பொழுது, நான் எப்பொழுதும் வெறுமையாக்கத்தான் உழுக்க போகிறேன். கிணற்றுக்குள்ள போகிற பொழுது நான் எப்பொழுதும் வெறுமையாகத்தான் போகிறேன். நான் எப்பொழுதும் அந்த வெறுமையைத்தான் அவர் தன்னை பாதிக்கிறதை உணர்ந்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது அந்த மற்றைய வாளி சொல்லுகிறது, நான் உள்ளுக்கே இருந்து வெளியில வரைக்க நிறைவாகத்தான் வருகிறேன், முழுமையாக நிறைவோடு வருகிறேன், அந்த நிறைவிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று சொன்னார். இயேசுவில் அன்புமிக்க சகோதரர்களே, ஒரு விதத்திலே திருமுழுக்கு யோவான் இந்த வெறுமையை, அதனாலே ஒரு சந்தேகம் ஏற்படலாம். ஆண்டவர் இயேசு மீண்டும் புதிதாக படைத்து நிறைவை காட்டுகிறார். நாங்கள் எல்லோரும் எங்களுடைய வாழ்விலே குறைகளையும் பாதிப்புகளையும் துன்பங்களையும் தான் பெரிதுபடுத்திக் கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு நிறைவாக கிடைத்தவற்றை பற்றி சிந்திப்பது அரிதாக இருக்கிறது. தெய்வீக மகிழ்ச்சியை பற்றி தான் இன்றைய திருவருகை காலத்தின் 3ஆவது வாரம் எங்களுக்கு நினைவுபடுத்திக் கொள்கிறது. துன்பங்கள் இல்லாத நிலை அல்ல இந்த தெய்வீக மகிழ்ச்சி என்பது. தெய்வீக மகிழ்ச்சி என்றால் எனக்கு ஒரு துன்பமும் இல்லை என்றதில்லை. துன்பங்கள் மத்தியிலும் நாங்கள் விண்ணக மொழியை பேசக்கூடியவர்களாக கற்றுக்கொள்ள வேண்டும். துன்பங்கள் இல்லாத நிலை அல்ல தெய்வீக மகிழ்ச்சி. துன்பங்களின் மத்தியில் இறைவனுடைய உடனிருப்பை அதிகம் அதிகம் உணர்கிற நிகழ்வுதான், நிலைதான் தெய்வீக மகிழ்ச்சி. இந்த மகிழ்ச்சியை நாம் கற்றுக்கொள்ள ஆண்டவர் நம்மை அழைத்துக் கொள்ளுகிறார். இந்த மகிழ்ச்சியை கற்றுக்கொள்ள நமக்கு தடையாக பல அம்சங்கள் இருக்கின்றன. முதலாவதாக, நாங்கள் எங்களுடைய கடந்த காலங்களுக்குள்ளேயே கிடப்பது. எனக்கு இப்படி நடந்தது, எனது வாழ்விலே இப்படியான ஒரு பாதிப்பு ஏற்பட்டது, கேவலம் ஏற்பட்டது, எங்களுக்கு நேர்ந்த துன்பங்களையும் தவறுகளையும் கவலைகளையும் பற்றியே பேசிக்கொண்டு கடந்த காலத்துக்குள்ளே கிடப்பது நாங்கள் தெய்வீக மகிழ்ச்சியை கற்றுக்கொள்வதற்கு தடையாக இருக்கும். இவை நமது எதிர்காலத்தை வரையறுத்து விடக்கூடாது. எங்களுடைய ஆளுமையையும் நடத்தை கோலத்தையும் சிதைத்து விடக்கூடாது. இறைவனின் இரக்கத்தை நாங்கள் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். நாம் அனைவரும் இறைவனுடைய பேரிரக்கத்தினால் மீட்கப்பட்டவர்கள் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். துன்பங்கள் இருக்கலாம், நாங்கள் ஆண்டவரால் மீட்கப் பெற்றவர்கள் என்றதை உணர்ந்து கொள்வோம். இரண்டாவதாக, நமக்கு ஏற்படுகிற தடை மாற்று கருத்துக்கள், மற்றவர்களுடைய அங்கீகாரம். மற்றவர்கள் எங்களை பாராட்டவில்லை என்று சொன்னால் அது ஒரு கவலையையும் ஏக்கத்தையும் தந்து கொண்டிருக்கிறது. மற்றவர்களுக்கு திருப்திப்படுத்துவதற்கு எப்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருக்க முடியாது. நாங்கள் மற்றவர்களை பற்றிய கவலை நமக்கு இருக்கக்கூடாது. மற்றவர்களுடைய அங்கீகாரம் எங்களுக்கு தேவை அன்று. நாங்கள் இறைவனுக்கு சொந்தமானவர்கள், இறைவனுக்கு பிரமாணிக்கமாக இருப்போம். மற்றவர்கள் அது இறைவனுக்கு பிரமாணிக்கமாக இருக்கிற போது மற்றவர்கள் அதிருப்திப்படலாம், மற்றவர்கள் அதை பற்றி மகிழப் போவதில்லை. நாங்கள் இறைவனுடைய வழியிலே அவருக்கு பிரமாணிக்கமாக செயற்படுகிற பொழுது
மற்றவர்களால் புறந்தள்ளப்பட்டவர்களாவோம். ஆனால் நாங்கள் இறைவனுக்கு சொந்தம் என்றதை உணர்ந்து கொள்ள வேண்டும். மூன்றாவதாக, நாங்கள் நிச்சயமற்ற எதிர்காலத்தை நான் மட்டும்தான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன், நான் மட்டும்தான் இதை சுமக்கிறேன் என்ற கவலையும் பயமும். இதுவும் எங்களை நீண்ட தூரம் கொண்டு போகப் போவதில்லை. இந்த கவலைகள் நாளைய தினத்தை மாற்றியை அமைக்க போவதும் இல்லை. இந்த அச்சம் இறைவன் நம்மை தாங்கிக் கொள்ளுகிறார் என்பதை மறுப்பதாக அமையும். எங்கள் வாழ்விலே எங்களை சுமந்து கொண்டிருப்பவர் இறைவன். தமது கரங்களிலே அவர் நம்மை தாங்கிக் கொள்ளுகிறார். ஆகவே கவலைகளும் ஏக்கங்களும் நான் மட்டும்தான் இதை அனுபவிக்கிறேன் என்று எண்ணிக்கொண்டிருப்பது இறைவன் நம்மை தாங்கிக் கொள்ளுகிறார் என்பதை மறுப்பதாகும். அன்புமிக்க சகோதரர்களே, கவலை, ஏக்கம் இது மானிடத்தன்மையுடையது. மகிழ்ச்சி தூய ஆவியின் ஒரு உன்னத கொடை. எனவே பவுல் அப்போஸ்தலர் சொல்லுவது போல, ஆண்டவரில் அகமகிழ்வோம். வீண் கவலைகள் கடந்த காலத்திலே கிடப்பது, மற்றவர்கள் கருத்து அங்கீகாரத்தை தேடுவது, நான் மட்டும்தான் இந்த துன்பத்தை அனுபவிக்கிறேன் என்பதை விடுத்து ஆண்டவரை சந்திக்க நாம் தயாராவோம். எழுந்து நின்று நம்பிக்கை அறிக்கையை பாடுவோம். நமது தேவைகளை எடுத்து சொல்லி வேண்டுவோம். திரு அவைக்காக மன்றாடுவோம். இறை ஆசீர்வாதத்தினால் தேர்ந்து கொள்ளப்பட்ட எமது தாய் திரு அவைக்கு நிறைவாக ஆசீர்வதியும். இறைபணியில் முழுமையாக ஈடுபட்டு இறை மக்களை நம்பிக்கையின் பாதையில் இட்டுச் செல்வதற்கு தேவையான தூய ஆவியின் வரங்களை பொழிந்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். தகுதியுடன் கிறிஸ்துவை எதிர்கொள்ள மன்றாடுவோம். கருணையின் தேவனே இறைவா, கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் நாம் அனைவரும் ஏழை எளியவர்களை ஆதரித்து, கைவிடப்பட்டோரை பராமரித்து, பொறுமையுடனும் மகிழ்ச்சியுடனும் கிறிஸ்துவை எம் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் வரவேற்க எம்மை தகுதி உள்ளவர்களாக மாற்ற அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம்.
எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். காலநிலை சீராக்க மன்றாடுவோம். அசாதாரண காலநிலை மாற்றங்களால் ஏற்பட்ட அனர்த்தங்கள் மூலம் பாதிக்கப்பட்ட உறவுகளை உடைமைகளை இழந்து அவதறியும் ஒவ்வொருவரையும் பாதம் தருகின்றோம். அவர்களை நீரே காத்திட வேண்டும் என்றும் தொடரும் அசாதாரண காலநிலைகள் மாற்றமடைந்து மக்கள் அனைவரும் இயல்பான வாழ்க்கை முறைக்கு திரும்ப அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அமைதியில் கிறிஸ்துவை காண மன்றாடுவோம். ஆடம்பரங்கள் களியாட்டங்களை விடுத்து மனமாற்றத்தின் மூலம் அமைதியை நிலைநாட்டி கிறிஸ்துவின் வருகையை மன நிறைவுடனும் மீட்பின் நம்பிக்கையுடனும் கொண்டாட வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எல்லாம் வல்ல அன்பு தந்தையே, உமது பிள்ளைகளாகிய நாம் நம்பிக்கையுடன் திருமுன் சமர்ப்பிக்கும் இந்த வேண்டுதல்கள் திருவிழத்திற்கேற்ப அமைந்து நம் வாழ்விலே பயனளிக்கச் செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
சகோதரரே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி சபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனிதத்திற்கு நலனுக்காகவும் உமது கையில் பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் இறைப்பற்றின் பலிப்பொருளை இடைவிடாது உமக்கு பலியாக ஒப்புக் கொடுக்கின்றோம். நீர் நிறுவிய தூய மறை நிகழ்வுகளை காணிக்கை வழியாக நிறைவேற்றி உமது மீட்பு எங்களின் ஆற்றல் செயல்பட செய்வதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம்மையே தாழ்த்தி உடலெடுத்து முதல் முறை வந்தபோது தொடக்கத்திலிருந்தே நீர் வகுத்த திட்டத்தை நிறைவேற்றி முடிவில்லா மீட்பின் வழியை எங்களுக்கு மீண்டும் திறந்து வைத்தார். எனவே அவர் மறுமுறை தமது மாண்புக்குரிய மாட்சியுடன் வரும் பொழுது இறுதியில் வெளிப்படும் நீர் வாக்களித்த மீட்பினை உமது கொடையென பெற்றுக்கொள்வோம். அதையே நாங்கள் இப்பொழுது விழிப்பாயிருந்து துணிவோடு எதிர்நோக்குகின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம்.
உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித ஜோசவாஸ், இவ்வுலகில் உமக்கு வந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை போழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறைமகன் இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த சபத்தை புதிய கிறிஸ்தவர்களாக மோடு இணைந்த புதிய கிறிஸ்தவர்கள் மூவரோடு சேர்ந்து நாமும் வேண்டுவோம். விண்ணகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்படுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் உலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்த போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உமது திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி.
மகதலேனின் செம்மறி இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்திலிருந்தவன் நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலும் எனது ஆன்மா நலமடையும்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது கனிவை கெஞ்சி கேட்கின்றோம். எங்களை குற்றங்களிலிருந்து விடுவித்த உமது அருட்கொடைகள் வரவிருக்கும் மீட்பரின் பிறப்பு விழாவுக்கு எங்களை தயாரிப்பனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்லவரும் இரக்கமுள்ளவருமான இறைவன் தமது ஒரே மகனின் வருகையில் நம்பிக்கை கொண்டு அவரது மறுவருகையை எதிர்பார்த்திருக்கும் உங்களை அவரது வருகையின் ஒளியினால் புனிதப்படுத்தி தமது ஆசியால் வளப்படுத்துவாராக. இம்மை வாழ்வில் உங்களுக்கு நம்பிக்கையில் உறுதியையும் எதிர்நோக்கில் மகிழ்ச்சியையும் அன்பில் செயல்திறனையும் அவர் அளிப்பாராக. நமது மீட்பர் மனிதராகி நம்மிடம் வந்ததனால் அகமகளும் நீங்கள் அவர் மீண்டும் தமது மாட்சியில் வரும் பொழுது நிலைவாழ்வின் கொடைகளால் வளம் பெறுவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. என் ஆன்மா என்
ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.